மனசு வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஒரு சீஃப் மினிஸ்டராக நீங்கள் நாடகம் நடிக்கிறாங்க, டெய்லி புது புது வேஷம் போட்டுக்கின்னு சிஎம் வேலையாங்கிறது. இப்போ நாடு என்ன சுபிச்சமாக இருக்குது. இன்னொன்று ஒரு உளவியல் ரீதியாக இதை பாருங்கள். நீங்கள் பைக்கில் தான் வந்திருப்பீங்க, நீங்கள் வெயில் எப்படி பஸ் அடிக்குது, பிரிக்குது வெயில், மண்டலம் பயங்கரமாக சூடாகுது. இப்படி இருக்கும்போது சிஎம் வந்து ஒரு இந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு இருக்கையில் அது வந்து மலர் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு குழு குழு குழுன்னு ஊட்டியில் அதுவும் மஃப்ளர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காண்டாகுமா அவதான்? நம்மளால போக முடியலன்னு தோணும். ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிஎம்பா மதர் கங்காட்சி திறந்து வைக்கிறாரு, அங்கே போய் இன்னொன்று மேற்கு மண்டலத்தில் சில பொறுப்பாளர்களை நியமிக்க போகிறாரு, அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஒரு போகிறாருன்னு சொல்கிறாங்க. எங்களோட நலனை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வாக்களித்தோம். நீங்கள் அரசு செலவில் போய் உல்லாசமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. 6 கோடி மக்கள் வாக்களித்தது எங்களுக்கான திட்டங்களை தீட்டு, எங்களுக்கான சட்டங்களை ஏற்று. இந்த கருணாநிதி எழுதுனதை நினைவுபடுத்துறீங்களா? ஆமாம், அப்படித்தானே. எதுக்கு ஓட்டு போடுறீங்க? அப்பா நம்ம ஓட்டு போட்டு சிஎம் நம்ம வந்து இவருக்கு ஓட்டு போட்டோன்னா இவர் போய் வெளிநாட்டெலாம் சுற்றி நம்ம காசில் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கட்டும், அதுக்காக ஓட்டு போடுறீங்க? இல்லை, நீங்கள் அதை தேர்தல் வாக்குறுதியாக தான் வைங்களேன். நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நான் ஊட்டியிலே உல்லாசமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற கவலை அவருக்கு இல்லை, தெரியுதா?